guys, okay, so இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஸ்மாக் டவுன் ஹியர் கம்ஸ் த பெயின். நான் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணின்னுக்கிறேன் நான் விளாட்றத. அதோட பார்த்தீங்கன்னா ஃபோனு கொஞ்சம் பிளர்ரான்னு இருக்கும் அப்போது, ஏன்னா நான் வேறு ஃபோனு வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஃபோன் பிஸியாக இருந்ததா, அதனால் என்ன பண்ணிட்டேன், என் ஃபோனை எடுத்து இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால பிளர்ராச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டிகேப் மோடும் 2 வாட்டி விளாட்னேன், 2-3 வாட்டி தரல. ஆனால் கேம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. PS2 நான் PS2 வச்சுருக்கிறது உங்களுக்கு தரலனா, நான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு போட்டிருந்தேன் PS2 வாங்கிட்டேன்னு. ஒரு இதுவும் போட்டிருந்தேன், சில்லிங் வித் மை PS2ன்னு, GTA San Andreas விளாடுறது. அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் ஸ்டார் நம்ம போடலாம், GTA San Andreas இல்லைனா OCD போடலாம். நம்ம சீட் கோட் போட்டே போடலாம், சீட் கோட் போடும்போது. அதனால் ஸோ அதோட வீடியோ பார்க்கணுங்க, மறக்காமல் இப்போயே லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரும் அது யாருன்னு தெரில. ஏங்க ப்ராக் லெஸ்னர் பின்னாடி யாருங்க இருக்கா, அது யாருன்னே தெரிலங்க. இத்தனை நாளாக விளாட்னேன், எனக்கு ஏதோ ஒன்று நம்ம விளாட்ற வேலையை பார்த்துனுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங்கில் இந்த கேனுன்னு ஒருத்தன் வருவான், கேனை பையன். கேனை இதோ வந்துட்டான் பாருங்கள், கேனை. ஓகே கைஸ், எனக்கு ஒரு கொஸ்டின். உங்களை WWE விளாட அமுச்சு விட்டாங்கன்னா நீங்கள் யாரை அடிக்க சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. அதனால கேட்குறேன். எங்கள் ஃபோனு லைட்டாக ஆடிச்சப்போ, அதனால் கைஸ் என் நாய் எனக்கு கடிக்குது கைஸ். பாருங்க கைஸ், செம்மையாக கடிக்குது கைஸ், செம்மையாக கடிக்குது. கடி. இங்கே பாருங்க, ஜான்சி நான் வச்சு டமால் டுமின்னு அடிக்கிறேன் அந்த கேனை பையனை. ஸ்மாக் டவுன் ஹியர் கம்ஸ் த பெயின் தாங்க ஸ்மாக் டவுன் கேம்லேயே கெத்து. எனக்கு கட்சிக்கிட்டே இருக்குது கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜான்சினாவை வச்சு நீ எப்படி அடிச்சேன்னு. ஸ்மாக்கு போட்டிருப்பேன், அதுக்குள்ளே அஷ்டம் நம்மளும் அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ போடலாம் ஸ்மாக்கு. அப்படியே இப்படி போட்டு இப்படி வச்சுக்கின்னு அப்படியே தூக்கி போடு. நெக்ஸ்ட்டு மேட்ச்சு நம்ம ட்ரிபிள் ஹெச் வச்சு 2 ஹேண்டிகேப்பு வச்சு நான் ஒருத்தாள் ட்ரிபிள் ஹெச் வச்சுக்கிறான். நெக்ஸ்ட்டு கோல்டு பர்க்கும் அந்த வின்ஸ் மக்மஹான் வச்சுக்கலாம். வின்ஸு கைஸ் எப்படி கடி தெரியுமா கைஸ்? நான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துனுங்கிறேன். இந்த ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வாய்ஸ் இப்போ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துனுக்கிறேன். எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லணும். அதோட இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நான் என் வீடியோ போடலன்னா டைமே இல்லைங்க. எக்ஸாம் இருக்குது. ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே நிறையா வீடியோ போடுவேன். ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது 1 நாளில், இந்த மாதம் கழிச்சு. அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டுன்னு தான் இருப்போம். நிறையா வீடியோ நல்ல வீடியோவாக நல்ல. அதோடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஸ்டின் கைஸ், டிவியில் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? அது ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தரமாக இருக்குங்க டிவியில் கைஸ். உங்களுக்கு என் நாயோட மூஞ்சை பார்க்கணுன்னா ஒரு கமெண்ட் அடிங்க, நான் அமுச்சு விட்றேன். நல்லா குள்ளா வார்த்த மாதிரியே இருக்கும் கைஸ். ஆனால் கடிக்கிற கடி நல்லா புளி மாதிரியே கடிக்கும். நிறையா கடி வாங்கி ரத்தம்லாம் வந்துச்சு எனக்கு. அதெல்லாம் சொல்லி என்ன போகணுங்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஏதோ ஒன்று சொல்கிறேன் நினச்சது. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த WWE யாரை பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ப்ராக் லெஸ்னர் தான் பிடிக்கும். ப்ராக் லெஸ்னர் அவள் தான். ட்ரிபிள் ஹெச்சு இவன் அண்டர்டேக்கர் அந்த மாதிரி ஆளுங்களாம் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆகிட்டேன் இந்த மேட்ச்சு. ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபோனு பார்த்தீங்களா கைஸ், பிளர் அடிக்குது ஆல்ரெடி. இதோ கொஞ்சம் நேரம் பிளர் அடிக்குது, கொஞ்சம் நேரம் கம்முனுக்குது. ஹேண்டிகேப் உள்ளே போயிட்டு
1 and 2 கொடுத்துட்டு 1 பிளேயர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இவனை வச்சுக்கலாம் ட்ரிபிள் ஹெச். அவனோட பெடிகிரி இது தாங்க தரமாக இருக்கும். பெடிகிரி ஸ்மாக் டவுனு, பெடிகிரி ஸ்மாக்கு ஏதோ ஒன்று. நானே இங்கே ஸ்மாக் போட்டுனுங்கிறேன் என் நாய் கூட. ஐயோ என்னை காப்பாற்றுங்க, கோல்டு காப்பாற்று போ. கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுருவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ், என்னை காப்பாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் மண்டையில் ஒன்று ஓடினே இருக்குது. இந்த வின்ஸு பார்த்திங்கன்னா இந்த வின்ஸை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுங்க. அவன் தாங்க WWE ஒரு இது மாதிரியா ஓனர் மாதிரியா. அவன் பார்த்தா வெறியாகுது. அவன் இது உள்ளே பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அச்சு முச்சிடலான்ட்டு தோணுது. அதனால இன்றைக்கி அவனை அச்சு ரத்தம் வர வைக்கணும். அவள் தாங்க என் கோலு. அது சொன்ன மாதிரி நான் ரத்தம் வர வைக்கலான்னு தோணுது. நான் ரத்தம் வர வைக்கிறேன்னா வைக்கலையான்னு நீங்கள் பாருங்கள். இது ரெக்கார்டிங் தான், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன்னு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் கைஸ், என் நாய் எனக்கு கடிக்குது கைஸ், என் நாய் எனக்கு கடிக்குது கைஸ். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். ஸோ அது பார்த்திங்கன்னா வெனஸ்டே இல்லைனா டியூஸ்டே வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிற வேலையை மட்டும். இந்த கோல்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் அச்சின்னா டே வின்ஸு என்ன நீ என்ன அடிக்கிற ஓடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு ஐயா கோல்டே மொட்டை மண்டையா ஓடு மொட்டை மண்டையா. என்ன என் காலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க கைஸ், வலிக்கும் கைஸ். தெரியுமா கைஸ் WWE ஸ்கிரிப்டடுன்றாங்க. ஆனால் கோல்டு பர்க் என்ன பண்ணியிருக்கான், ஒரு வாட்டி லாஸ்ட்டு மேட்ச் விளாடிருக்கான் நான் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸ்பியர் போடுறேன்ற பேரில் ரெஃப்ரி மேலே ஸ்பியர் போட்டாங்க கைஸ். ஒரு எனிமி மேலே போடுறதுக்கு பதில் ரெஃப்ரி மேலே போட்டில்ல, அவனோட போனு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இந்த போனு வயிற்றாண்ட இருக்குமே போனு, அந்த போனுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் பெடிகிரி, இதுதான் பெடிகிரி டமால். உங்களுக்கு எல்லாருக்கும் பெடிகிரின்னொன்னே டாக் ஃபுட்டுக்கு போடுற பெடிகிரி தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அதே தான் ஞாபகம் வந்துருக்குது, பெடிகிரின்னு அந்த இதுவை பார்த்தோன்னே ஸ்மாக்கை. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் இருக்கல அதனால். ஸோ இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இவன் தாங்க ஓவராக பண்ணுறான் இந்த கோல்டு பர்கு. அவள் தான் ஒன்று கைஸ். ஆனால் கோல்டு பர்க் வச்சு நானே விளாடிருக்கேன், ஸ்பியர்லாம் போட்டிருக்கேன். இதோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பியர் போடுவான். ஆனால் ஸ்பியர் போடும்போது நான் தப்பிச்சிருவேன். இதோ இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் 2 பேர் அடிச்சுறானுங்க கைஸ். பாருங்கள் எங்கேயோ போய் தாவினுங்கிறான் இந்த கோல்டு. இருங்க இவனுக்கு ஒரு ஸ்மாக்கை போட்டு நெக்ஸ்ட்டு அங்கே போய்ட்டு ஒரு ஸ்மாக்கை போடும், அங்கிட்டு போய்ட்டு ஒரு ஸ்மாக்கு இருப்பா. அவனுக்கு ஒரு ஸ்மாக் போடுறேன். இப்போ படு ஏன்னு சொன்னால் கொட்டு விழும். நான் அப்புறமா வந்து உனக்கு ஸ்மாக் போடுறேன். இவனை முதல்ல காலை உடச்சிட்டு வரேன் கைஸ். இந்த வின்ஸை எனக்கு பாருங்க கைஸ், வெறியாவது கைஸ். இவன் காலை வச்சு பீஸ் ஆகிடணும் போல இருக்குது கைஸ். ஏன்னா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா இது உள்ளே வரக்கூடாது WWEலன்ட்டு அவன் WCWவில் போயிட்டு விளாடிருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டாங்க கைஸ், அதனால் வெறி ஆயிடுச்சு கைஸ். இவனுங்க ப்ராப்ளம் ஆனவனுங்களை மட்டும்தான் கூப்பிடுவான் இந்த வின்ஸ், அதனால தான் வெறி ஆகுது. ஸோ அதனால் இந்த வின்ஸை போட்டு டமால் டுமில் குத்துவோம். இந்த மேட்ச் நான் வின் ஆக மாட்டேன், அது நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணி விளாட்னேன். அப்பப்போ பட்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு வராது விளாட. எனக்கு அவ்வளோலாம் நான் பிகினர் தான், அதனால் அவுட் ஆயிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா GTA San Andreas விளாட சொன்னாங்கன்னா சீட் கோட் போட்டு எல்லாத்தையும் மாஸ் பண்ணிருவேன். ஆனால் இந்த மாதிரி கேம்லாம் அவ்வளோலாம் விளாட்னது இல்லைல்ல. ஸோ ஏதோ ஒன்று இவனுங்களை ஃபஸ்ட்டை போட்டு அச்சு நொச்சிடுவேன். ஓகே என்னப்பா இவன் தாவினே இருக்கிறான். ஆனால் அவனா கோல்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வின்ஸ் பையனை உனக்கு ஸ்மாக்கு இருங்கோ
இப்போ பாரு பெட்டிகிரி. ஐயோ பெட்டிகிரி இரா. இப்போ மண்டே டமால் 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 ஸ்டார்ட்டு டமால். அவ்வளோதான் ரத்தம் வந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல ரத்தம் வர வைப்பேன்னு. ரத்தம் வந்துடுச்சு. ரத்தம் வர வச்சா வைப்பேன்னு சொன்னேன்ல, வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவனுக்கும் ஸ்மாக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாய் கோல்டே டமால். அவர் மண்டையும் பேர்ந்துக்குச்சோம். இரு மறுபடியும் அவனுக்கு ஒரு ஸ்மாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு ஒரு ஸ்மாக்கு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அவனாவது ஏந்திப்பான்ல, அவனுக்கு ஒரு ஸ்மாக் போடலாம். ஏன்னா இன்னும் 2 ஸ்மாக் இருக்குது. ஓகே ஏஞ்சி தொலைடா கோல்டே. இப்போ கோல்டு எழுந்துப்பானா? இப்போ அடி வாங்கிட்டு ஒரு ஸ்மாக் வாங்குவான் பாருங்களேன். இருங்க இப்போ வந்து அடி வாங்கிட்டு ஒரு ஸ்மாக் வாங்குவாங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடி வாங்குவான் பாருங்கள். கோல்டு அடி வாங்கிட்டு நம்மள அவன் இருங்க நான் காட்டுறேன். அவன் இந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட் அட்டாக் எனக்கு அவ்வளோ வராதுங்க. இதோ நான் தான் சொன்னேன்ல அடி வாங்கிட்டு ஸ்மாக் வாங்குவான்னு. ஸ்ப்ரிண்ட் அட்டாக் எனக்கு அவ்வளோ வராதுங்க. அது ஸ்ப்ரிண்ட் அட்டாக் எனக்கு சொல்லித்தாங்க. கோல்டு பர்கு நான் வச்சு விளாடி காட்டுறேன். ஓகே ஏங்க என்னங்க இவன் ஆச்சினேங்கிறான். டே வின்ஸே, கோல்டுக்கு தாங்க 2 ஸ்மாக் விழுந்துச்சு. இப்போ வின்ஸுக்கு போட்டிருப்பேன், ஆனால் கோல்டு தொலை பண்ணிட்டான், அதனால் அவனுக்கு விழுந்துச்சு ஸ்மாக்கு. இப்போ இவருக்கும் ஸ்மாக் போடலாம். ஏங்க 2 பேருமே ஸ்மாக் விழுவுதுங்க. சி அசிங்கமாக பண்ணுறானுங்க. விளாடவே தரலங்க அவனுங்களுக்கு. நான் ஏன் கம்ப்யூட்டருக்குலாம் ஸ்மாக் வைக்க மாட்டேன் தெரியுமா கைஸ்? நீங்கள் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஸ்மாக் வச்சிங்க, ஒரே ஒரு ஸ்மாக் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு வாட்டி அந்த ஸ்மாக் போடுவான். அதுக்கப்புறம் இன்னும் 2 வாட்டி போட்டான்னா அதுக்குள்ளே பிளட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு ஸ்மாக்காக போட்டிங்கன்னு இருப்பான். ரீலோட் ஆனே மறுபடியும் ஸ்மாக் எப்படிங்க இருக்கும்? அதனால நான் என்ன பண்ணல, ஸ்மாக் வைக்கல. இல்லைனா இப்போவே இப்படி அடிக்கிறானுங்க. ஸ்மாக் வச்சா அப்படி அடிப்பானுங்க, டமால் டுமில்னு குத்த மாட்டானுங்க. நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வேணும்னா நான் ஃபுல் ஸ்மாக் வைக்கிறேன் கோல்டு வச்சுக்கிட்டு. நான் போய்ட்டு ப்ராக் லெஸ்னர் வச்சுக்கின்னு ஃபுல் ஸ்மாக் நானும் வச்சுக்கிறேன். மேக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் யார் நான் பார்த்துக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏன் நான் இதில் வச்சுருந்தேன்னா, இந்த மாதிரி மென்யூவில் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா, நான் ஏதோ செஞ்சுருந்தேன், ஏதோ கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா விளாடுவோம். நான் வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகிட்டேங்க. அப்போவே ஏதோ ஒன்று இப்போ சீக்கிரமா வந்து தொலைதா. உங்களுக்கு ஓவராக தெரில, இப்போ இது ப்ளர்ரு தெரிதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோ இங்கே பாருங்கள் மிஸ்டேக் ஆயிடுச்சா கைஸ். பாருங்க கைஸ் இவனை கோல்டு பையனை, மொட்டை பையன். டாய் வாங்கு. ஸ்மாக் இருந்ததுன்னா செம்மையாக வாங்கியிருப்பான். சரி ஸ்மாக் போயிடுச்சு, ஆனால் அவங்க மேலே தானே வேஸ்ட் பண்ணேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. எப்படியோ வின்ஸ் தலையில் பிளட்டு வர வச்சிட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம். போ கைஸ் பாருங்க கைஸ், கோல்டு அச்சு மூஞ்ச ஒச்சணும் கைஸ். அவன் கோல்டு பையன் மட்டும் இப்போ வீக்காக இருந்திருப்பான். இப்போ வீக்கு ப்ராக்கை வச்சு டமால் டுமில்னு குத்த வச்சிருவான் அவரை. கோல்டு பையா, பாட்டு கோல்டு. டாய் வின்ஸே, என்னடா உனக்கு வந்தது இப்போ? இது கோல்டு அடிச்சிட்டு வரேன். இது 2 பேரும் சேர்த்து அடிக்கிறேன். இதோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 பேருமே அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுனா அச்சினே இருப்பானுங்க ஒருத்தனா, அதனாலே வெடி ஆகிடும். ஏதோ ஒன்று நம்ம சீக்கிரமா காலை பிடிச்சி அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டு பையன். எங்கடா தாவினுங்கிற டே வின்ஸு பையா. இதோ 2 பேரையும் பிடிச்சி அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே செத்து போகிறானுங்க. WWE உண்மையாக அடிக்க மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு அவனுங்க அப்படியே இந்த மாதிரி அவ்வளோதான். அதோட பார்த்தீங்கன்னா அது என்னது பிளட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க தலையில்.
அது வச்சோடனே மண்டையிலேருந்து அப்படியே ப்ளட்டும் மூஞ்சிலலாம் வந்துடும். அவ்வளோதான். ப்ளட்டும் ஃபேக்கு, எல்லாமே ஃபேக்கு. அதை விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனால் கேம்லலாம் உண்மையாக அடிக்கிறது ஜாலியாக இருக்குல்ல. கேமில் உண்மையான ப்ளட்டு கேமில் சரி ஏதோ ஒன்று கேமில் நல்லா அடிக்கிறது ஜாலியாக இருந்தது. ரியல் லைஃப்லனா கேவலமாக இருக்கும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தள்ளி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. போடு ஊற்றுக்குதே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை அப்படியே மடக்கிடலாம் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கோல்டே மொட்டை மண்டியா என்னடா அவனுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வயசாகி இவனுக்கும் மொட்டை மண்டி ஆகிடுவான். ட்ரிபிள் ஹெச் இப்போலாம் அவனும் ஒரு ஹோஸ்ட் மாதிரியே இப்போ ஆயிட்டான். ஹோஸ்ட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க எனக்கு இது போட்டலான்னு பார்த்துனுங்கிறானுவோ போட்டானுவோ. அது என்ன சொல்லுவாங்க? பின்ஃபால் போட்டு அடித்து முடிச்சுட்டாங்கோ. பின்ஃபால் போட்டு என்னத்தான் அடித்து முடிச்சுட்டாங்கோ. பின்ஃபால் போட்டு என்னத்தான் அடித்து முடிச்சுட்டாங்கோ. பின்ஃபால் போட்டு என்னத்தான் அடித்து முடிச்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ப்ராக்கு வச்சுக்கலாம். இன்னும் யாரை வச்சுக்கலாம்? கோல்டு வச்சுக்கலாம். எதிர் டீம் தான் கோல்டு வச்சுக்கலாம். சிக்கமான சிக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிக் வச்சுக்கலாம். பிக் ஷோ. Where is Big Show? This is Big Show. குண்டான ஷோ. பெரிய ஷோ இல்லையே, சின்ன ஷோ தானே. ஆமாம், பெரிய ஷோ தான். ஆனால் அவன் பேர் எதுக்கு பெரிய ஷோன்னு வச்சிங்கன்னா நல்லா இல்லை. ப்ராக் லெஸ்னார் தெரியுமாடா? சாம்பியன்ரா, இந்த வில்லன்ரா, கேம் சேஞ்சர். இவன் யாருன்னே தெரில, ஒல்லிக்குச்சி. இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பெடிகிரி இவன் ட்ரிபிள் வச்சுருக்கான்ல, அவனை வச்சு ஒரு ஹேண்டிகேப் இவன் ப்ராக்கும் சாவோ கியூவேரோன்னு ஒருத்தன் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ஸ்மாக் இல்லாமல் வச்சு விட்டேன்னா பெடிகிரி போய் நேக்குது அவனுங்களுக்கு 2 பேருமே. டமால் டுமில் ஷாட் விட்றேன் எக்ஸு ப்ரெஸ் பண்ணி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லோடு ஆகுது. லோடு. ஃபஸ்ட்டே ஸ்மாக்கு போடு. கோல்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டான்டா குண்டு ஷோ. இவன் பேர் ரொம்ப பிக் ஷோ. வந்துட்டான்டா குண்டு ஷோ. நீ பேர் பிக் ஷோ. குண்டு ஷோ உன் பேர் பிக் ஷோ. ஏன்டா உங்க பேர் பிக் ஷோ? வேற பேர் கிடைக்கலையாடா பிக் ஷோ? தூக்கி போடுறதுக்கு மட்டும் இருக்கான் ஷோ. ஆனால் அவன் நடத்துல இந்த தான் ஷோ. தலையை திருப்ப இருக்கான், வேற எதுவும் செய்ய இல்லை. அடிக்க நொதிக்க இருக்கான், வேற எதுவும் செய்ய இல்லை. அடிக்க நொடிக்க இருக்கான், ஆனால் வேற எதுவும் செய்ய இல்லை. அடிக்க நொடிக்க இருக்கான், வேற எதுவும் செய்ய இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு பாடுறது போதும், ஒழுங்கா விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக ஆட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவருக்கு ஸ்மாக்கை போடுவோம். நெக்ஸ்ட்டு யாருக்கு போடலாம்? இதோ பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு மொட்டை மண்டியா, அவனுக்கு போடலாம். மொட்டை பையன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்மாக்கு இன்னொரு ஸ்மாக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பையனுக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிக் ஷோ. குண்டு ஷோக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குண்டு ஷோ நல்லா இருக்குல்ல பேர். குண்டு குல்லோப்ஜான். இந்த மேட்சும் அவுட் ஆகிடுவேன், ஆனால் நல்லா விளாடுவேன். குண்டு ஷோக்கு இப்போ ஒரு ஸ்மாக்.
டாய் திருப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன். இவன் பேர் கோல்டு பர்க். ஆனால் அவன் மண்டையில் கூட கோல்டு இருக்காது, எங்கேயுமே கோல்டு இருக்காது. ஆனால் ஏன் இவன் பேர் கோல்டு பர்க் தெரில அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருக்கிட்டையும். இல்லை நான் பைத்தியம் மாதிரி ஆடுவான் கோல்டு. அவன் பொண்ணாலேருந்தே பைத்தியம். நான் பண்ணுறேன்னு தெரில. பாருங்க பிக் ஷோக்கு நிறையா அடி விழுந்துச்சு. ஏங்க நெஞ்ச பிடிச்சின்னு உக்காந்துட்டான். பாவமாக இது. ஆனால் அடிக்கணும் போல இது பிக்கு ஷோக்கு. பிக்கு சோ. ஏங்க நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டு வச்சு நெக்ஸ்ட்டும் நம்ம ப்ராக்கே வச்சு ஆடலாம். ஆடினேன் ஏதோ ஒன்று குத்தே பத்துறான் அவன். டாய் என்ன நீ அவள்தான் உன்னை நீயும் படிப்போ தூக்கத்துக்கு போ. டாய் மறுபடியும் எழுந்துச்சி வர என்ன நீ அப்புறம் இது உனக்கு ஸ்மாக் போடலான்னு இருந்தேன். பிக் ஷோ குறுக்க வந்துட்டாங்க. என்ன தியானம் பண்ண வைக்கிற மாதிரி உட்கார வச்சிட்டான். ஏங்க ஸ்மாக்கு போட்டிருப்பாங்க இந்த கோல்டுக்கு. பைத்தியக்காரன் பிக் ஷோ வந்துட்டான். பைத்தியக்காரன் பிக் ஷோ பிச்சான்னு வச்சுக்கலாம். பிஸ்கெட் மாதிரி பிச்சான்னுவாங்கள்ல எல்லோரும் பிஸ்கெட்டு, அந்த மாதிரி வச்சுருக்கலாம். பிக் ஷோன்னு வச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று பிஸ்கெட் மாதிரி தூக்கிறோங்க போட்டு படுத்துனா தம்பி ஸ்லீப்பிங்கு போயிட்டாரு. இந்த குண்டு தம்பியை எப்போ ஸ்லீப்பிங்கு போகலாம்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா கைஸ்? யங்கஸ்ட்டு WWE ரெஸ்லர்னால் அது 25 இயர்ஸ் ஓல்டான இப்போ அந்த டைம் லைனுக்கு இப்போ விளாட்ற அந்த ஸ்மாக் டவுன் ஹியர் கம்ஸ் த பெயின் டைம் லைனுக்கு ப்ராக் லெஸ்னர் தான் இது யங்கான இது WWE சாம்பியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலையை ஆனாவுன்னா திருப்புறான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை டம்மால்னு அடிக்கணும். ஆனால் இந்த மேட்ச் அவுட் ஆகிட்டு 2 பேரும் படுக்க வச்சுட்டு ஒருத்தனுக்கு இது போடணும் பின்னு. ஆனால் அதை செய்யலை நான் ஒழுங்கா. பைத்தியம் மாதிரி ஆடினேன். இருங்க என் மண்டையில் கூத்தாடும். ஏங்க உங்களுக்கு ஒன்று சொல்லாமாங்க? 2 பேர் ஆச்சு ஒருத்தனாக இருப்பான்ல, அவனுக்கு பிளட் வந்தால் அசிங்கம் இல்லை. ஆனால் ஒருத்தன் 1v1 இருக்கும்போது ஒருத்தனுக்கு பிளட் வந்துச்சுன்னா அவனுக்கு தான் அசிங்கம். அதோட 2 பேர் இருப்பானுங்களே, 2 பேர் அந்த டீமில் ஒருத்தனுக்கு இது வந்துச்சுன்னா பிளட்டு அவனுக்கு அசிங்கம், 2 பேருக்கும் வந்துச்சுன்னா அவனுங்களுக்கு அசிங்கம். நான் சொல்கிறேன் செய்யலை இந்த மேட்ச்சில். எனக்கு தான் பிளட் வந்தது இந்த மேட்ச்சில். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வரான் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட்லேருந்து டம்முன்னு அடிக்கிறானுங்க. டாய் கோல்டே தூக்கி போகிறானா, தூக்கி போடுறான் இந்த பிக் ஷோ. அவன் பிக் ஷோ, இவன் பிக் ஷோ. பிக்கர் ஷோ. இக்கடு ஷோ. டக்டாங் பிளட் வந்துச்சு. எனக்கு அசிங்கம் இல்லை, ஏன்னா நான் 2 பேரை அடிக்கும்போது தான் பிளட் வந்தது. அசிங்கம் இல்லை. ஓகே நல்லா அடிக்கிறானு. நாட் பேட். மண்டையிலேருந்து பிளட் வந்துருச்சு. ஏங்க நான் ஒருத்தனுங்க அந்த காலை வச்சாச்சேன்னா அந்த பிக் ஷோக்கு பார்த்தீங்கன்னா வெறியாயிடுச்சு போல். என்னையும் காலை வச்சாச்சிட்டான். என்னென்னமோ பண்ணி தூக்குறாங்க. நான் நீ அண்டர்டேக்கர் மாதிரி தூக்குற. அவள்தான் உன்னை அண்டர்டேக்கர்லாம் காப்பி வச்சுருந்தா கொட்டுவேன். அண்டர்டேக்கர் யார் தெரியுமாடா? அம்மா அங்கே பார்க்குறல நீ அங்கே இருக்கடா. கீ ஃப்ரெண்ட்ஸ் லோடிங் ஆகுது. உங்களுக்கு நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணணுன்னா ஒரு 2K சப்ஸ்கிரைபர் வேணும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு 2000 சப்ஸ்கிரைபர். அது என் கனவு. 2000 சப்ஸ்கிரைபர் ஃபேஸ் ரிவீல்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் 2 பசங்க வின் ஆகிட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள போய்க்கலாம். எக்ஸிபிஷன் ஹேண்டிகேப் இல்லை சிங்கிள் எல்லாம் நோ மேனேஜர் 1 player 1 player. நெக்ஸ்ட் ப்ராக் லெஸ்னார். வேர் இஸ் ப்ராக் பையா? இதோ வந்துட்டுருப்பான். அதோ இதில் போய்ட்டு மேக்ஸ் யார் வச்சுக்கலாம்? ஜான்சினா வச்சு டமால்டுமே குத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜான்சினா ஓவராக பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வெளியே ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு ஒரு ஸ்மாக் வச்சிடலாம். ஃபில் பண்ணல, பரவாயில்ல. என்ன ஆகிட போதும் அவருக்கு? அவன் ஒரு ஸ்மாக்லேயே அந்த டமால்டுமே ஆடிட்டு போகிறான். அதுவே தெரியுது. இந்த மேட்ச் நான் வின் ஆகலையா? சஸ்பென்ஸ். நான் உங்ககிட்ட சொல்கிறேண்ணா. இல்லை சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர்லாம் காட்டும். இதோ கண்ட்ரோலர். நான் உங்களுக்கு நிஜமாக சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் ஸ்டார் ஆஃப் ஸ்டார் விளாட்லாம். PS2 வெர்ஷன். இத்தனை நாளாக மொபைலில் விளாடிருந்தோம். நான் PS2 வாங்கியாச்சுல, PS2 வெர்ஷன் விளாட்லாம். நான் பார்த்தீங்கன்னா மல்டி டேப்பும் ஒரு ஜாய்ஸ்டிக்கும் வந்துடும்ல. ஒரு ஜாய்ஸ்டிக் ஆர்டர் போட்டுன்னு சொன்னீங்களே, மல்டி டேப் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். அரே பாய் பையா கே லड़की. யோ தூக்கி போட்டுட்டான். என்னை தூக்கி போட்டுட்டான். தூக்கி மூஞ்ச உடைக்க போகிறான். தூக்கி போட்டுட்டான். என்னை தூக்கி போட்டுட்டான். நான் அவனை தூக்கி போட்டேன். அவ்வளோதான். இப்போ அவர் கழுத்தை பிடிச்சி நெருக்கி அவர் மேலே தூக்கி அப்படியே கையாலேயே சாப்பிட்டு போடலான்னு பார்த்தான். அதுக்குள்ளே லூசு மாதிரி நான் அடி வாங்குறேன். அங்கே இங்கேன்னு மறுபடியும் அடி வாங்குறேன் நான். என்னங்க அச்சிங்க நாங்கள் வெறியாவதுங்க. எனக்கு அப்படியே பிடிச்சி அச்சி கொச்சிடுவேன். இல்லை நீ ஓவராக பண்ணினுங்க, நக்கலாக பண்ணுற. அவ்வளோதான், 2 ஸ்மாக் உனக்கு. மண்டு கிண்டெல்லாம் ஒழிஞ்சுக்கும். இதான் ஏந்திரி டமால். இது இன்னொரு ஸ்மாக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மாக் ஏறிச்சுன்னு இன்னொரு ஸ்மாக் போட்டு விட்டேன் அவருக்கு. வெறியாத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் வெறியாகும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் ரோப் பிரேக் பண்ணிட்டான். அவள்தான் ஒன்று மண்டையில குத்தி வெளியே தள்ளு. அவன் உள்ளே வாட்டுமே. வா. அவள்தான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் கையை போட்டு இப்படி போட்டு டமால் ஊற்றுறான். அவள்தான் இவரை. என்ன நீ டமால் பின்னாடி வரேன். உன்னோட வெர்ஷன் ஸ்மாக் உனக்கே போடுறேன். ரெட் ஸ்மாக்னா 2 ஸ்மாக் இருக்கணும். ரெட் ஸ்மாக் பண்ணோன்னா அதை வச்சுன்னு L2 ஹோல்டு பண்ணிட்டு L1 ப்ரெஸ் பண்ணால் ரெட் ஸ்மாக் வரும். அதாவது எதிர் பிளேயர் இருக்கான்ல, எதிர் எனிமி, அவனோட அந்த WWE அந்த கேரக்டரோட ஸ்மாக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது நிறைய பவரும் இருக்கும் அந்த ஸ்மாக்கில். ஓகே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 2 ஸ்மாக் வந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அடிக்கிறான். ஐயோ குத்துறான் டமால்னு. வேஸ்ட்டாக அடிக்கிறேன், தேவையில்லாமல் வேஸ்ட்டாக அடிக்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஐயோ அசிங்கம் எனக்கு. கைஸ் நான் இவன் திருப்பி போடுறான் என்ன அங்கே இங்கேன்னு. 1 ஸ்மாக்கு போடுறேன். இப்படி தூக்கி அப்படியே டமால் தான். எல்லாரும் ப்ராக் ஃபேன்ஸ் தான். ப்ராக்கும் இருக்காங்க, ஜான்சனாகவும் இருக்காங்க. ஆனால் நான் ப்ராக்கு தான் பிடிக்கும். நானும் ப்ராக் லெஸ்னர் ஃபேன் தான். நான் எல்லாரும் மாதிரி ஜான்சினா கிடையாது. everyone is different. I am different. எனக்கு அண்டர்டேக்கர் பிடிக்கும், ட்ரிபிள் H பிடிக்கும்,
ப்ராக் பிடிக்கும். ஆனால் ப்ராக் தான் எல்லாரும் விட பிடிக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், மாற்ற மாட்டேன் என் பேச்சை. இப்போ பாருங்கள், 1 2 சரி அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்டையிலே அடிக்கிறான். என் மண்டையில் நீ பிளட்டு வந்துச்சு, நான் தலையிலேயே ஒட்டுவேன் எம்மால்டுமே. ஆனால் பிளட் வராது, அது மட்டும் சொல்லிட்டேன். ரோப் பிரேக், நான் ரோப் பிரேக் பண்ணிட்டேன். ரோப் பிரேக் இதை இதுன்னா நீ ஓவராக பண்ணினுங்கிற நக்கலா ஐயா. அப்புறம் தூக்கி போடுப்பா, தூக்கி போடு. எவ்வளோ நாண்டா பிடிச்சி இப்போ தூக்கி போடுறா பைத்தியம். அவன் மண்டை கேரிச்சு, தலைவன் மண்டை கேரு நம்மால். அவ்வளோதான், 2 ஸ்மாக் வந்துச்சா. என்ன டைப் பண்ணினுங்கிறேன், நான் L2 ஹோல்டு பண்ணி L1 ப்ரெஸ் பண்ணினுங்கிறேன். ஸ்மாக் வருதான்னு பார்த்தீங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்மாக் போடணும் போகிறான் போல் இவன். ஐயோ அவனுக்கு ஸ்மாக் ஏறிச்சு. கைஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஸ்மாக் போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேவமா தள்ளி விடு. அவர் ஸ்மாக் அவருக்கே போடுறேன். எப்படி பார்த்தீங்களா, நம்ம தான் அவர் ஸ்மாக் அவருக்கே போடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ஹெல்லுன்னு செல் விளாட்லாம், இல்லைனா வேறு ஏதாவது கேம் விளாட்லாம். நிறைய கேம் இருக்குது, 200 கேம் இருக்குது. அதனால சொல்கிறேன். இப்போ 1 2 3 நம்ம தான் வின்னு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நான் தோணுது. அதோட நம்ம தான் கெத்து. ஓகே கைஸ், ஹலோ பாய். ஹலோ பாய் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ பாய்.